இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ராக் கவன்ஸ் எல்லாம் எப்படி தைக்கணுன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நார்மலாகவே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து கேன்ட்டு வச்சு தைப்பாங்க, ஒரு சில பேர் வந்து போனிங்னு வச்சு தைப்பாங்க. கேன்ன்றது உங்களுக்கு அகலமாக இருக்கும், நல்லா வந்து அந்த ஃப்ளோ வரதுக்காக பண்ணுவாங்க. பட் இந்த போனிங்ன்றது வந்து மெலிசாக இருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹார்ஸ் ஹேர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் தைச்சிட்டு இருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் தான் இந்த போனிங், ஹார்ஸ் ஹேர் ரெண்டுமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃப்ராக்கை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பயாஸ் வச்சு தைப்பாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லேயே வச்சுட்டு அதில் போனிங் கீழே வச்சு தைச்சிட்டு ஃபிலிட் மாதிரி வைப்பாங்க. இல்லை சில பேர் வந்து கேதரிங்னு வைப்பாங்க. ஃப்ராக் கவுன் தைக்கிற லாங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் தேவைன்னா அதுக்கு ஒரு வீடியோவாக கூட உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஒரு ஃப்ராக்கு ஒரு கவன்லாம் தைக்கிறதுன்றது வந்து ஒன்றும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. தைக்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் பயாஸில் போடுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபிலிட் வச்சு போடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான். ஒரு சில பேர் வந்து பேனல்ஸாக போடுவாங்க. ஸோ எப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு 3 ஸ்டெப் பேனலாக போடுவாங்க. உங்களுக்கு லாங் வீடியோ வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.